ஹாய் நண்பா, வெல்கம் டு ஜாப் டாக்கீஸ். இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு பற்றின இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். நீண்ட நாளுக்கு அப்புறம் நம்ம டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட்லேருந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், முன்னாடி வீக்லி இல்லை மந்த்லி ஒன்ஸ் வந்து ஏதாவது ஒரு நோட்டிஃபிகேஷன் போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. தற்போது அந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வரதில்லை. ஆனால் மீண்டும் அதே நோட்டிஃபிகேஷன் தற்போது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதற்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா மினிமம் 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். உங்களுக்கு எந்த ஒரு எக்ஸாமுமே கிடையாது. ஜஸ்ட்டு நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா போதும். இந்த வேலைவாய்ப்புக்கான அப்ளிகேஷனை கரெக்டாக ஃபில் பண்ணி அவங்க சொல்கிற தேதிக்குள்ளே நீங்கள் வந்து சென்ட் பண்ணால் போதும், உங்களுக்கு ஜாப் கன்ஃபார்ம் அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஸோ இந்த வேலைவாய்ப்பு எங்கேருந்து வந்திருக்கு, யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற முழு தகவலை வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு சம்பளம் ஸ்டார்டிங் எவ்வளோ இருந்து கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19,900 லெவல் 2ல், அதாவது 19,900லேருந்து 63,200 வரைக்கும் உங்களுக்கான சம்பளம் இருக்கும். மினிமம் 18 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதிகபட்சமாக 56 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்றதும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு கடைசி தேதியாக இந்த மாதம், அதாவது ஆகஸ்ட் மாதம் 26/8/2025 டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்பை பற்றின முழு தகவலை தற்போது பார்க்கலாம். ஸோ இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியலாக வந்துடக்கூடிய நோட்டிஃபிகேஷன், அப்ளை பண்ணுற லிங்க் எல்லாமே வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஆர்கனைசேஷன் நேமை பொறுத்தளவுக்கு இந்தியா போஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட்லேருந்து குரூப் சி கேட்டகரியில் உங்களை ஆட்களை தேர்வு செய்கிறாங்க. நம்பர் ஆஃப் போஸ்ட்டை வந்து வேரியஸ் போஸ்ட் கொடுத்துருக்காங்க. கடைசி தேதி 26 ஆகஸ்ட் 2025 வரைக்கும் நம்ம ஆஃப்லைனில் தான் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வேலைவாய்ப்பை பற்றின முழு தகவல், இதற்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மினிமம் வந்து 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். ஸோ எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பொறுத்தளவுக்கு 10th எலிஜிபிலிட்டி அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் இதுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிள் தான். ஸோ 12th நீங்கள் டிப்ளமோ எனி டிகிரி படிச்சிருந்தாலும் இதுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் இதுக்கு எலிஜிபிள் தான். ஸோ இதுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 18 வயசுலேருந்து, மினிமம் 18 வயசுலேருந்து மேக்ஸிமம் 45 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண் பெண் இருபாலரும் விண்ணப்பிக்கலாம். ஆக்சுவலி நான் 56ன்னு சொன்னது வந்து பார்த்திங்கன்னா இந்த SC/ST கேண்டிடேட்ஸ்க்கு ஒரு 5 வருஷம், OPCக்கு 3 வருஷம், இந்த மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்து உங்களுக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் சேஞ்ச் ஆகும். ஸோ நம்ம சொன்ன மாதிரி அந்த வேக்கன்சி டீட்டெயிலை பொறுத்தளவுக்கு வேரியஸ் வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஜென்ரல், OPC, EWS கேட்டகரி, SC/ST எல்லாத்துக்குமே எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது. நீங்கள் ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பேமெண்ட்டு பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபீஸ் இல்லாதனால அதை பற்றின டீட்டெயில் நம்ம பார்க்க தேவையில்லை. இதுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா டைரக்ட் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ரிட்டன் எக்ஸாமினேஷன், அப்ளிகேஷன் நிறையா வந்துச்சு அப்படின்னா ஒரு ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் அப்படின்னு ஒன்று வைப்பாங்க. அந்த ஸ்கில் டெஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வேலை தெரியுதா தெரியலையா அப்படின்றது தெரிஞ்சிடும். ஸோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும், அதை ஃபாலோ பண்ணி மெடிக்கல் டெஸ்ட் இருக்கும். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஃபோட்டோ, சிக்னேச்சர், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கான சர்டிஃபிகேட், உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆதார் கார்டு, இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கணும். அது கூட அப்ளிகேஷன் ஃபார்மும் கொடுத்துருப்பாங்க. அந்த அப்ளிகேஷனை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆஃப்லைனில் வந்து விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த அப்ளிகேஷனை அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை பார்க்கலாம். ஸோ இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியலாக வந்துடக்கூடிய அப்ளிகேஷன் இது தான். எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னா நேம் ஆஃப் த அப்ளிகேண்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய பெயர், அப்புறம் கம்ப்ளீட் அட்ரஸ் வித் காண்டாக்ட் நம்பரோட கேட்டிருக்காங்க. உங்களுடைய அட்ரஸ் ஆதாரில் இருக்க மாதிரி அப்படியே கொடுத்துருங்க. அப்புறம் டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்துருக்கீங்களா அப்படின்றத கேட்டிருக்காங்க. அதே மாதிரி வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. இருந்துச்சு அப்படின்னா கொடுக்கலாம், இல்லை அப்படின்னா நில்லுன்னு கொடுத்துடலாம். முக்கியமாக உங்ககிட்ட டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும் அப்படின்றதும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த வேலைவாய்ப்பு பொறுத்தளவுக்கு ஸ்டாஃப் கார் டிரைவர் அப்படின்னு கேட்டகரியில் எடுக்கிறாங்க. ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், இந்த ஸ்டாஃப் கார் டிரைவருக்கு மந்த்லி ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அதை ஸ்டாப் பண்ணிட்டு இப்போ தான் வந்து திரும்பவும் விட்டுருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஸோ அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் இதை பற்றி தான் கேட்டிருக்காங்க. நீங்கள் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருந்துச்சுன்னா என்னன்னு கொடுக்கலாம், இல்லை அப்படின்னா நில் அப்படின்னு கொடுத்துட்டு உங்களுடைய சிக்னேச்சர் இங்கே வந்து நீங்கள் வந்து சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுடைய பெயர், அட்ரஸ், இமெயில் ஐடி எல்லாமே மென்ஷன் பண்ணிவிட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொல்கிற அட்ரஸ்க்கு 26/8/2025 நம்ம வந்து அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ எந்த அட்ரஸ்க்கு அப்படின்னா ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருப்பாங்க. த அசிஸ்டன்ட் டைரக்டர் போஸ்டல் சர்வீஸ், ஆஃபீஸ் ஆஃப் த சீஃப் போஸ்ட் மாஸ்டர் ஜெனரல், ஹரியானா சர்க்கிள், த மால் ரோட், 107, அம்பலா கனட்,
133001 அப்படின்ற அட்ரஸ்க்கு RP4 வந்து பார்த்திங்கன்னா 26/8/2025 அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனோட லிங்க் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கான சம்பளமே இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பே லெவல் வந்து 2 சொல்லியிருப்பாங்க. ஸோ 2வை பொறுத்தளவுக்கு 18,500 அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லெவல் 1, 19,900 அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான லெவல் 2வாக இருக்கும். ஸோ இதை பற்றின ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்க நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்குலாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.